சென்னை மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் பாதுகாப்பு ஆணையர் மிட்டல் தலைமையிலான குழுவினர் இறுதிக்கட்ட ஆய்வினை இன்று மேற்கொண்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, இப்போ இந்த மெட்ரோ ரயில் இறுதிக்கட்ட ஆய்வின் போது எத்தனை பேர் பங்கேற்றுள்ளனர்? இந்த இறுதிக்கட்ட ஆய்வில் மொத்தம் 3 அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். அதாவது சென்னை கோயம்பேடிலிருந்து ஆலந்தூர் வரையான இந்த மெட்ரோ ரயில் பாதை இறுதிக்கட்ட பணியில் முடிந்திருக்கிறது. தற்பொழுது இறுதிக்கட்ட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் முதன் பகுதியாக அதாவது ரயில் எந்த வேகத்தில் செல்லக்கூடியது, அதற்கான பாதுகாப்பு பணிகள், அதாவது வேகமாகவும் அதிவேகமாகவும் மித வேகமாகவும் செல்லும் பொழுது அதன் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, பொதுமக்கள் இந்த மெட்ரோ ரயில் கட்டிடங்கள் மற்றும் அதற்கான அதிர்வுகள் குறித்தான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப ரீதியாகவும் மென்பொருள் ரீதியாகவும் உண்டான ஆய்வுகள் தற்பொழுது இறுதிக்கட்ட ஆய்வுகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் விமான போக்குவரத்து துறை அதிகாரி பாதுகாப்பு ஆணையர் சதீஷ்குமார் மிட்டல் தலைமையில் 3 பேர் கொண்ட குழு தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இது இறுதிக்கட்ட ஆய்வின் முதல் பகுதி என்பதால் இதன் அறிக்கை மத்திய ரயில்வே அமைச்சகத்திடம் அனுப்பப்பட்டு அதன் பிறகு ரயில்வே வாரியம் இதற்கு குறித்தான ஆய்வு அறிக்கையை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பானு. லாவண்யா, இப்போ இந்த மெட்ரோ ரயில் சேவை எப்போ செயல்பாட்டுக்கு வரும்னு ஏதாவது தெரிகிறதா உங்களுக்கு? குறிப்பாக பானு, இது பார்த்தீங்கள் என்றால் ஆலந்தூரிலிருந்து வண்ணாரப்பேட்டை வரையிலும் அதே போன்று சென்னை சென்ட்ரலிலிருந்து விமான நிலையம் வரையிலும் இருவழி பாதையாக மெட்ரோ ரயில் திட்டம் அறிவிக்கப்பட்டது. அதற்கான பணிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இறுதிக்கட்ட நிலையில் இருக்கக்கூடிய கோயம்பேடிலிருந்து ஆலந்தூர் வரையான வழித்தடம் இறுதிக்கட்ட நிலையில் இருக்கிறது. இதற்கான ஆய்வு தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த இறுதிக்கட்ட ஆய்வு முடிந்த பின் மாநில அரசு தேதியை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆய்வை செய்து அதன் அறிக்கையை ரயில்வே அமைச்சகத்திடம் அனுப்பப்படும் என்று ஆய்வுக்குழுவில் இருப்பவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பானு, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.